ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகண்டனை ஞான குழந்தினை புத்தியில் வைத்தனை போற்றுகின்றேன். ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமः. இந்த 20வது ஜோதிட கருத்தரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் மற்றும் ஜோதிட மாணவர்கள், ஜோதிட என்னோடு சேர்ந்து பயக்கூடிய ஜோதிட பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த 20வது ஜோதிட கருத்தங்கம் அப்படின்றது என்னுடைய கணக்கு ஒரு 25 பேர் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா யாருக்கு எந்த விஷயம் போய் சேரணுமோ அப்போதான் அவங்களுக்கு தான் போய் சேரும். நமக்கு கடந்த காலங்களில் நிறைய விஷயங்களை நம்ம நிறைய விளம்பரங்களை பார்த்துருந்தாலும் கூட குறிப்பிட்ட காலகட்டத்தை தான் செய்வாங்க. குறிப்பிட்ட காலகட்டத்தை தான் நம்ம ஜோதிடம் படிக்கணும்னு. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஜோசியமே பார்த்தேன். ஜோசியம் பார்த்தேன்னா நான் பார்க்கல, ஜோசிகாரங்கிட்ட போய் ஜோசியம் பார்த்தேன். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய தரம் இப்படியே இருப்போமா, இல்லை உயர முடியுமா, இந்த கஷ்டம் தொடருமா, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் மனசுல ஏங்கி நிறைய ஜோதிடர்கிட்ட போயிட்டு நாள் முழுக்க உட்காந்துருந்து அன்னைக்கு பார்க்க முடியாத மறுநாளும் போயிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படிலாம் கூட இருந்தது. ஜோதிடம் பார்க்க போயிட்டு நான் நம்முடைய அனுபவம் அப்படி இருக்கும்போது, சரி ஏன் நம்ம ஜோதிடம் கற்றுக்கூடாது, நமக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே இல்லை, ஜோசியம் பார்க்க போனோம், சரி ஜோசியம் பார்க்க போன இடத்துல ஜோசியம் சரியா சொல்லணுன்ற ஒரு விஷயமும், அதே போல ஜோசிகாரங்கிட்ட போனா சீக்கிரமா பார்க்க முடியலன்ற ஒரு எண்ணமும் நம்ம மனசுல தோணுச்சு. சரியா நம்ம ஜோதிடத்தை படிக்கக்கூடாது அப்படின்னு தேடுதல் பண்ணும்போது, எங்க பகுதியில இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட போய் கேட்டா, அட ஏன் நாங்களே பட போறோம், நீ எதுக்கு வேலை பாரு, வேற வேலை தான் போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஜோதிடத்தை சொல்லி கொடுக்க யாருமே ஆள் இல்லை, சொல்லி தர்றதுக்கு விருப்பப்படுறதும் இல்லை. ஏன்னா அவங்க கத்துக்கிட்டா நமக்கும் அந்த நம்ம தொழில் பாதிக்கும் அப்படின்ற இடத்துல யாரும் சொல்லி தர்றதில்லை. இது உண்மையா நடந்த விஷயம். நீங்களும் போய் ஒரு நல்ல ஜோசியம் பார்த்துட்டு ஜோசியத்தை போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கண்டிப்பா ஜோதிடம் வேண்டாம், ஜோதிடம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு போட்டியா நீங்க போயிட விடாதுல்ல. அதுக்காக சரி இந்த நிலையை நம்ம மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுதல் பண்ணிட்டே இருந்தோம். எங்க ஜோசியம் சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயுமே யாரும் ஜோசியம் சொல்லி தரதுக்கு ஐடியா இல்லை. அப்படி ஒரு அமைப்பே ஒன்றையும் காணும். அப்படி இருக்கிறதுக்கும் கூட நம்மளுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த மாதிரி இருக்குது சொல்லி தரதுக்கு. மதுரை, திருச்சி, சென்னை இப்படி இவ்வளவு தூரம் போய் நம்ம படிக்கிறதுக்கும் நம்மளால முடியாது. நம்ம பகுதியில் எங்கேயாவது பயிற்சி போடுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் போடுறத காணும். சரி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு நெய்வேலியில ஒரு விளம்பரம் வந்தது. நெய்வேலி தான் முதல்ல நான் போய் கிளாஸ் அட்டன் பண்ணது. முதல்ல நெய்வேலியில் போயிட்டு ஒரு 10:45 போயிட்டேன். ஆனால் 10 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. 3/4 மணி நேரம் பாடம் போயிடுச்சு. நான் போயிட்டு பணம் கட்டிட்டு பணத்தை கொடுத்துட்டு என்ட்ரி பண்ண பிறகுதான் உள்ளே விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி நிர்வாகம். அப்படிங்கும்போது பணத்தை கட்டிட்டு உள்ள போறதுக்குள்ள பாடம் நடந்துகிட்டே இருக்குது. திரும்ப அந்த 3/4 மணி நேரத்தை பாடத்தை என்னால் படிக்க முடியல. யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஜெராக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பக்கத்துல கேட்டால் கம்னரி ஆடுறான், அது கொடுங்க என்ன பாடம் நடந்து. டீ டைம்ல கேட்டா கூட அதெல்லாம் கொடுக்கூடாண்டார் வாத்தியார், நீ போய் வாங்கிக்கிட்டான். அப்படிலாம் அந்த காலகட்டம் போய் என்னடா அப்படியே போச்சு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் அங்கே போனோம். அடுத்து 3வது கள்ளக்குறிச்சியில பயிற்சின்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தால் ரெகுலராகவே அங்கே போக ஆரம்பித்தோம். வாத்தியார் கூட டைப் ஆயிட்டோம். வாத்தியார் எனக்காக பணம் கட்டினார்னா பார்த்துங்க. மாத கட்டணத்தை என்னால் கட்ட முடியல, அவர் கட்டினார். அவர் முண்டியம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மானசீக குரு, அற்புதமான ஒரு பேராசிரியர். அவர் முண்டியம்பாக்கம் மையம்பெருமாள் ஐயான்னு சொல்லி குருநாதர். அவர் தான் எனக்கு ஜோதிடத்தை நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதே போல சொல்லி கொடுத்ததுனால அடுத்தவங்களும் சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் கிளாஸ் நடத்தும் போது நீ நடத்துன்னு சொல்லி உட்காந்துக்குவார். இப்படி உட்காந்துக்கிட்டு எனக்கு பார்க்க நீ நடத்த எப்படி நடத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது விழுப்புரம் தான் முதல் கிளாஸ் நடத்துறேன். விழுப்புரத்துல அவர் உட்காந்துருக்காரு. ஃபுல் கிளாஸ் நீ தான் எடுக்கணும்ட்டாரு. நீ 1 வருஷம் முடிச்சிட்டேன். முடிச்சிட்ட பிறகு திரும்ப போய் பார்க்கும்போது அந்த ஒரு நாள் கிளாஸ் அடிச்சு முடிச்ச உடனே ஒரு மணி நேரத்துக்கு நாம் நடத்த 1 மணி நேரத்துக்கு தலைமை அந்த நான் படிச்ச தலைமை நிர்வாகம் இருக்கு இல்லைங்களா, அந்த குருநாதர் உட்காண்டாரு. எனக்கு தெரியாம உட்காந்துருக்காங்க. பாடம் நடத்துறது பார்த்துட்டு நீ இந்த சென்டர் நீ தான் நடத்தணும்ட்டார். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அதுல ஜோதிடத்துக்குள்ள ஆயுள் உள்ள போகணும். உள்ள போய் நீங்க சொல்லி கொடுக்க உங்களுக்கும் அந்த கலை வளரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் முதல்ல போட்டு அப்புறம் திருக்கோயிலூர் சென்டர் நான் தான் பார்த்தேன். அப்போ ஒரு 10, 20, 30 பேர் உருவாக்கணும். அப்புறம் நிறைய ஒரு 100, 150 பேர்த்த உருவாக்கணும். அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்துட்டோம். நம்ம
சரி, அப்படி இருக்கும்போது திரும்ப அந்த ஜோதிட பயிற்சியை நாம் நடத்தணும்ன்ற எண்ணத்துல சரி ஜோதிடத்துல ஓரளவு வந்தாச்சு, படிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, பலன் சொல்ற அளவுக்கு வந்துட்டோம். இனிமேல மாந்திரிகம் தாந்திரிகம் கத்துக்கணும், இவ்வளவு ஜோசியரோட இருக்கக்கூடாது, மாந்திரிகம் தாந்திரிகம் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அதுவும் படிக்கிறதுக்காக ஐடியா பண்ணோம். அதெல்லாம் மருதுமலை குறிச்சி ஐயா அவர்கள் வந்து திருச்சியில கிளாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம திருக்கோயிலூர்ல ஒரு 12 மாணவர்கள் படிச்சிருந்தாங்க. ஐயா மாந்திரிகம் எங்களுக்கு வேணும், மாந்திரிகம் படிக்கணும் அப்படின்னாங்க. இப்ப என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க, எல்லாம் தேவையில்லப்பா, நீங்களாம் வரலாறு கொள்கையில இருக்கிறீங்க, நீங்களாம் போகக்கூடாது அப்படின்னா, இல்ல மாந்திரிகம் படிச்சு ஆகணும்னாங்க. அப்புறம் அவங்களோட சேர்ந்து நைட்டு 12 மணிக்கு கிளம்பி போய் விடிகால 3 மணிக்கெல்லாம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கிட்டோம். திருச்சியில கொசு கடிக்குது, கொசு கடிக்குது, அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து அந்த அளவுக்கு கொசு கடியோட போய் உட்காந்து காவிரி ஆத்துல போய் காலரா ஒரு 4:30 குளிச்சுட்டு வந்து கிளாஸ் போய் அட்டன் பண்ணா இந்த மாதிரி ஒரு பெரிய இன்னும் கொஞ்சம் பெருசு இவ்வளவுதான், 120 பேர் அதில் அன்னைக்கு வராகி தீட்சை முதல் கிளாஸ் அதில் தான் அட்டன் பண்றோம். 120 பேர் அதில் போய் இருக்கிறோம், தீட்சை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஐயாவோட தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒரு லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி பெரிய லெவலுக்கு இப்போ எல்லா தமிழகத்துக்கு அத்தனை பரிகாரங்கள் செய்யறவங்களும் நம்ம குருஜியோடைய மாணவர்கள் தான். நாம தான் வந்து கலர்ஸ்லாம் நடத்திருப்பாங்க. ஐயாவுடைய நண்பர் தான் ஐயா, ஐயா கூட படிச்சுவர் அவர் நம்ம சங்கராபுர ஐயா. அந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கய்யா. இப்போ நாம வந்து இப்ப நம்முடைய பயிற்சி மையம் கள்ளக்குறிச்சியில் இருக்குது, திருக்கோயிலூர் இருக்குது, அதுக்கு பற்றி விழுப்புரம் நடந்துட்டு இருக்குது. இல்ல வேற எங்கேயாவது பயிற்சி மையம் ஆரம்பிக்கணும் நான் நடத்துறேன் அப்படின்னா நீங்க தாராளமா நான் போட்டு கொடுத்து ரெடியாகிறேன், நீங்க என் கூட சேர்த்து பயணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப நமக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தை நம்ம வந்து பிறருக்கு சொல்லி தரும்போது நாமளும் பெரிய ஆள் ஆகலாம், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்கலாம், அடுத்தவங்களும் ஜோதிடத்தை சொல்லி கொடுக்கலாம். அந்த அமைப்பில் தான் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 20வது ஜோதிட கருத்துக்களை வந்து கலந்து கொண்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. முதலாவதாக நம்மளுடைய பேச்சாளர் யார் பேசுறாங்க அப்படின்னா ஐயாவே விட்டுடலாம், நம்ம சீனிவாச ஐயா விட்டுடலாம். சீனிவாச ஐயா வந்து அவருடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா விதியை சொல்லலாம்யா, விதிய சொல்லலாம், ஆனா அதை வந்து வெல்ல முடியாதுன்னு இருக்காரு. இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் பாருங்க. ஒரு காட்டுல ஒருத்தங்க போயிட்டு இருக்கான், ஒரு பையன் ஒரு நபர் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு யானை துரத்துது, ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கிணத்தை தவறி வீழ்ந்துடுறாரு. வீழும்போது டொக்குன்னு வீழும்போது ஒரு கொடியை பிடிச்சிட்டாரு. அப்படி அந்த கொடியை பிடிச்சிட்டு கீழே போகல, கீழேயும் வீழ, மேலேயும் யானை இருக்குது. கீழே வந்து இப்படி அண்ணாந்து பாக்குறாரு, எல்லாம் அந்த கிணத்துக்குள்ள வெறும் பாயடைஞ்சு கிணறு, அதுல கீழே எலி பூரா பாம்பு பல்லி எல்லாம் இருக்குது. கீழே விழுந்தா பாம்பு பள்ளி பூராலாம் கடிச்சுடும், மேல ஏறி போனா யானை கொண்டுடும். இந்த இடையில இந்த கொடியை பிடிச்சிட்டு இப்படி இது பண்றாருல, அந்த ஆடுறதுல அந்த கொடி, இந்த அதெல்லாம் ஸ்ட்ராங்கான கொடி, கட்டுக்கொடின்னு சொல்லி சில கொடி பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பிக்காது. ஒரு 5-6 கொடி சேர்த்து பிடிச்சிட்டோம்னா ஒண்ணும் பண்ணாது. அப்படி ஆடிட்டே இருக்கும்போது அந்த பாறை இடுக்குல ஒரு தேன் கூடு கட்டிருக்கு, பாறை இடுக்குல ஒரு தேன் கூடு. இந்த கொடியை ஆட ஆட அந்த தேன் அந்த கூடுல இருந்து ஒரு 3-4 சொட்டு தேன் இப்படி சொட்டா ஒழுகுது. அவன் நாக்கால பிடிச்சிட்டு நக்கிறான். ஒரு 3 சொட்டு வந்தவொடனே நல்லா அந்த கீழே பாம்பையும் மறந்துட்டான், பள்ளியும் மறந்துட்டான், மேலகிற யாரையும் மறந்துட்டான். சுவைச்சு நல்லா தேன் சுவை சூப்பராக நினைக்கிறான் பாருங்க. இப்ப இப்படியும் கீழே போனாலும் தொந்தரும், மேல போனாலும் தொந்தரும், இடையில அந்த தேன் நாக்குல சொட்டி அந்த சுவை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுவை தான் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை. இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த மாதிரி இருந்த வாழ்க்கையில இந்த எப்படி போனாலும் நமக்கு சிக்கல் இருக்குதான் செஞ்சோம். இடையில கொஞ்சோண்டு தேன் சுவை எப்படி நாக்குல பட்டதோ அது போல நம்ம இந்த உலக வாழ்க்கை இன்பம், அவ்வளவுதான். இதுல நாம் 4 பேர்த்துக்கு நல்லபடியா இருந்து போறோம். இன்னும் ஒண்ணு, இதுல நாம பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம்னு இல்லாம ஏதோ ஒண்ணு சாதிக்கணும். எங்க தாத்தா ஜோசியர், அவர் நிறைய பேருக்கு ஜோசியம் பாப்பாரு. பாருங்க, இவங்க அப்பா வந்து ஒரு நோட்டு கிட்டத்தட்ட நிறைய நோட்டு. இப்ப நான் இவங்க சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா நிறைய அவர் பேர் போடுறது நிறைய ஜாதகம் வரும். அப்ப எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவரா இருப்பாரு பாருங்க. அப்ப அந்த மாதிரி 4 பேருக்கு புகழ் பெற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். பிறகு நம்ம உதவியா இருக்கணும்ன்றதுக்காக சொல்லிக்கொண்டு இப்போ நம்ம விதியை பத்தி நம்ம பேச வருகிறார் ஐயா அவர்களை வரவேற்று கொண்டாடி பொருத்தி கௌரவிப்போம்.